நம்ம இப்போ சிவில் ஷூட்டோட ஸ்டேஜஸ் பார்க்க போகிறோம். அதில் ஸ்டேஜ் 1 என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஷூட். அதாவது இப்போ ஒரு பிளெயின்டிஃப் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கோர்ட்டில் வந்து பிளெயிண்ட்டுன்னு ஒன்றை வந்து தாக்கல் செய்யணும். அந்த பிளெயிண்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோர்ட் நேம் இருக்கணும். அடுத்து அந்த பிளெயிண்ட் வந்து யார் தாக்கல் செய்கிறாங்களோ அவங்களோட நேம், பார்ட்டி நேம் அதாவது. அடுத்து அவங்களோட அட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்க யாருக்கு ஆப்போசிட்டாக அந்த பிளெயிண்ட் தாக்கல் பண்ணுறாங்களோ அந்த டிஃபெண்டன்ட் இருக்காங்களே அவங்களோட நேம், அடுத்து அவங்களோட அட்ரஸ். அப்புறம் எந்த ரீசனுக்காக அந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அந்த ரீசனை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த கேஸோட காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது வழக்கின் மூலத்தை வந்து குறிப்பிட்டிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளாக சிவில் ஷூட் ஃபுல்லும் மோஸ்ட்டாக மணி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி இந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு மணி இஷ்யூஸை வச்சு நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அந்த மணி வந்து எந்த பிளேஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே இது இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸை வச்சு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் அந்த கேஸோட காஸ் ஆஃப் ஆக்ஷன். எதுக்காக இதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதை வச்சு தான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து முடிவு செய்வாங்க. இந்த ஜூரிஸ்டிக்ஷன் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், இன்னொன்று பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அந்த ஜூரிஸ்டிக்ஷனை வந்து நிர்ணயம் செய்கிறது தான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனாக இப்போ ஒரு கேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூவை வச்சு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து நிர்ணயம் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 1 லேக்குக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முன்சிஃப் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதே 1 லேக்லேருந்து 10 லேக் வரை அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகும். அதே 10 லட்சத்துக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து என்ன அப்படின்னா இஷ்யூ ஆஃப் சமன்ஸ். இப்போ ஒரு பிளெயின்டிஃப் வந்து கோர்ட்டில் பிளெயிண்ட் தாக்கல் செஞ்சுட்டாங்க. அந்த பிளெயிண்ட் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் அதில் டிஃபெண்டன்ட்டோட அட்ரஸ் எல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்களே அந்த டிஃபெண்டன்ட்டோட அட்ரஸுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அந்த சம்மனில் அந்த டிஃபெண்டன்ட் எந்த டேட்டில் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு அதில் மென்ஷன் ஆகியிருக்கும். அந்த சம்மனை அந்த டிஃபெண்டன்ட் வாங்க மறுத்தாரு அப்படின்னா கோர்ட் வந்து அந்த பிளெயின்டிஃபோட அட்வொகேட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அந்த அட்வொகேட் வந்து ப்ரைவேட்டாக ஏதாவது நோட்டீஸ் அனுப்ப சொல்லி கோர்ட் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதையும் அப்படி அவர் வாங்க மறுத்தாரு அப்படின்னா 3வது ஆப்ஷனாக பேப்பர் பப்ளிகேஷன் அனுப்புவாங்க. இந்த 3வது ஆப்ஷனுக்கும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் நமக்கு தரலை அப்படின்னா கோர்ட்லேருந்து அமீனா அனுப்புவாங்க. அமீனா அப்படின்னா கோர்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இந்த அமீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃபெண்டன்ட்டோட வீட்டில் போய் அந்த சம்மனை வந்து ஒட்டிட்டு வந்துடுவாங்க. அப்படி சம்மனை ஒட்டுனா அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டதாக தான் கோர்ட் வந்து பொருள் கொள்ளும். இப்படியும் அவங்க கோர்ட்டில் ஆஜராகலை அப்படின்னா டிஃபெண்டன்ட் டஸ் நாட் அப்பியர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுத்துருவாங்க. ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கிடுவாங்க பிளெயின்டிஃப்க்கு சார்பாக. ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் அந்த டிஃபெண்டன்ட் இது மாதிரி எனக்கு தெரியாது, நான் வெளியூரில் இருந்தேன், அதனால் எனக்கு சம்மன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சரியான ரீசன் சொல்லி ரிட்டனும் கேஸ்குள்ளே வர நினச்சாரு அப்படின்னா அவர் சட்டசைட் பெட்டிஷன் போட்டு தான் ரிட்டன் கேஸ்குள்ளே வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து அப்பீல் போய் தான் வரணும். அப்புறம் ஸ்டேஜ் 3 வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இப்போ கோர்ட்லேருந்து டிஃபெண்டன்ட்டுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்களா, அந்த சம்மன் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க எந்த டேட்டில் ஆஜராகணும் அப்படின்னு அதில் மென்ஷன் ஆகியிருக்கும். அந்த டேட்டில் வந்து கோர்ட்டில் வந்து அந்த பிளெயின்டிஃப் வந்து எதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எந்த ரீசனுக்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ரீசனுக்கு இவர் வந்து பதில் உரை கொடுப்பாரு. இந்த பதில் உரை தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து 90 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து பதிவு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் எக்ஸ்பார்ட்டி ஆகிரும். அப்புறம் ஸ்டேஜ் 4 வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம்டு. அதாவது 2 தரப்பு விஷயத்தையும் கோர்ட்டில் சொல்லிடுவாங்க. இந்த 2 தரப்பு விஷயத்தையும் வச்சு கோர்ட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான் இஷ்யூஸ் ஃப்ரேம்டு. ஸ்டேஜ் 5 வந்து ட்ரையல். அதாவது பிளெயின்டிஃப் சைடில் உள்ள எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஐ விட்னஸ். இப்போ ஐ விட்னஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கோர்ட் வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் அன்னைக்கு விட்னஸ் எல்லாருமே கோர்ட்டில் வந்து ஆஜராகணும். அந்த விட்னஸுக்கு அந்த பிளெயின்டிஃப் சைடில் இருந்து ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அப்புறம் ஸ்டேஜ் 6 வந்து எக்ஸாமின் ஏ விட்னஸ்.
அதாவது சாட்சி வந்ததுக்கப்புறம் அந்த பிளேன்டிவ் சைடில் உள்ள விட்னஸை அந்த பிளேன்டிவ் சைடு அட்வொகேட்டே சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுவார். ஆனால் இப்போ யாரும் மோஸ்ட்டாக சீஃப் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக பிரமாண பத்திரம் அப்படின்னு ஒன்று வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதில் பிளேன்டிவ் சைடில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே அதில் அந்த பிரமாண பத்திரத்தில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டிஃபெண்டன்ட் சைடில் உள்ள அட்வொகேட் வந்து பிளேன்டிவ் சைடில் உள்ள விட்னஸை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவார். அதாவது குறுக்கு விசாரணை செய்வார். சீஃப் எக்ஸாமினேஷனையும் கிராஸ் எக்ஸாமினேஷனையும் விட்னஸ் கூறிய கருத்து சரியா இல்லைனா தவறா, அப்படி இந்த சாட்சிகளை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு கோர்ட் வந்து முடிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 7 வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் போத் பார்ட்டிஸ். அதாவது பிளேன்டிவ் சைடில் உள்ள அட்வொகேட் வந்து அவர் வாதத்தை ஜட்ஜு முன்னாடி முன்னெடுத்து வைப்பார். அது மாதிரி டிஃபெண்டன்ட் சைடில் உள்ள அட்வொகேட் அவர் வாதத்தை முன்னெடுத்து வைப்பார். இது விட்னஸோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 டேஸ்க்குள்ளே இந்த ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். போத் சைடு அட்வொகேட்டும் ஜட்ஜு முன்னாடி அவங்களோட தரப்பு வாதத்தை முன்னெடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 8 வந்து ஜட்ஜ்மெண்ட். ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 30 டேஸுக்குள்ளே கொடுத்துருக்கணும். அப்படி 30 டேஸ் அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 60 டேஸ்க்குள்ளேயாவது கொடுக்கணும். அதுக்கு மேலே அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நீட்டிக்கக்கூடாது.